ஒரு ஆண் தன்னுடைய மனைவியுடைய ரகசியங்களை சமூகத்திலே அம்பலப்படுத்துவது, ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய ரகசியங்களை சமூகத்திலே அம்பலப்படுத்துவது மிக மோசமான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்தில் மிக கெட்ட மனிதர் யார் தெரியுமா? மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்தில் மிக மோசமான மனிதர் அர் ரஜுல யுஃப்தி இலம்ரஅதிஹி வ துஃப்தி இலைஹி, அவர் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விடுகிறார், அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விடுகிறாள். தும்ம யன்ஷுரு சிர்ரஹா, அதற்கு பிறகு அந்த ஆண் தன்னுடைய மனைவியுடைய ரகசியங்களை பரப்பி விடுகிறான். அவன்தான் மகா கெட்டவன், மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் மிக மோசமானவன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனா இன்றைக்கு இந்த வேலை சர்வ சாதாரணமாக எங்கட சமூகத்தில் நடக்கக்கூடிய காட்சியை நாங்க பார்க்கலாம். சில ஆண்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மனைவியுடைய ரகசியங்களை நண்பர்களுக்கு இடையில் தன்னுடைய உறவினர்களுக்கு பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம். என்னுடைய மனைவி இப்படிப்பட்டவள், நானும் எனது மனைவியும் இப்படி நடந்து கொண்டோம் என்று தமது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ரகசியங்களை நண்பர்களுக்கும் தனது உறவினர்களுக்கும் எந்தவித கூச்ச உணர்வும் என்று சொல்லக்கூடிய ஆண்களை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம். அதே போன்றுதான் பெண்கள், சில பெண்களை நாங்கள் பார்க்கலாம், தன்னுடைய கணவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவாங்க. நான் என்னுடைய கணவனோடு